கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சோதர்களே, பாவம் லேசிப்பட்டதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக் கொண்டிருக்கிறான். பாவத்தின் காரணமாக நாம் ஒவ்வொருத்தருவரையும் குற்றம் பிடிக்க ஆரம்பிச்சால் இந்த பூமிக்கு மேலால் மனிதர்கள் அழிவது மட்டுமல்ல, ஆடு மாடு ஒட்டகங்கள் கூட இந்த பூமிக்கு மேலால் வாழாது என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக் கொண்டிருக்கிறான். வலவ் யுஆகிதுல்லாஹு الناس بما كسبوا ما ترك على ظهرها من دابة. குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், அடியார்கள் செய்யக்கூடிய பாவம் இருக்கின்றதே, இந்த பாவத்துக்கு ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய பாவங்கள், ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரகசியமான பாவங்கள், இந்த பாவங்களுக்கு நாங்க அந்த மக்களை குற்றம் பிடிப்போம் என்றால், மது அருந்தக்கூடியவருக்கு உடனே தண்டனை உண்டாகும் என்றால், கடவர்க்கக்கூடியவர்களுக்கு உடனே தண்டனையை கொடுக்க ஆரம்பிச்சால், விபச்சாரம் செய்யக்கூடியவங்களுடைய 2 கால்களும் மொட்டமாக மாறும் என்றால், இப்படி அல்லாஹ் சுட தண்டனையை கொடுக்க ஆரம்பித்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், மா தரக அலா தஹ்ரிஹா மின் தாப்பா. இவனுக்கு வரக்கூடிய தண்டனையோட சேர்த்து சும்முள்ள ஐவாய் மிருகங்கள், ஆடு மாடு ஒட்டகங்களை சேர்த்து அழிப்போம் என்பதை குர்ஆனில் ஒரு எச்சரிக்கையாக எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறான். ஆனா அல்லாஹ்ட முறையில, அல்லாஹ்ட தர்தீபில, அல்லாஹ்ட அமைப்புல அல்லாஹ் சுட உடனுக்குடனே பாவத்துக்கு தண்டனை கொடுக்கிறது இல்ல. அந்த பாவத்தை அடியான் என்ற வகை